அப்பத்தா சமையல் வாசகருக்கு வணக்கம்ப்பா. இப்போ அப்பத்தா சமையல்லேருந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு முக்கியமான ப்ராடக்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஆடி மாதம் தொடங்கிருச்சு. பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து பூஜை ஜாமான்கள், இப்போ தண்ணி குடிக்கிறதுக்குன்னு இப்போ காப்பர் பானைகளை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அதுக்கு பயன்பாடு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி காப்பர் ஜக்குக, காப்பர் டம்ளருக, காப்பர் பானைகள்லாம் இப்போ நம்ம புழக்கத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இது வந்து தேய்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரமும் எடுக்கும். என்ன வச்சு தேய்ப்போம்னா புளி வச்சு தேய்ப்பாங்க, புளியும் உப்பும் எலுமிச்சம்பழம் உப்பும் வச்சு தேய்ப்பாங்க. இந்த மாதிரி கடைகளில் இருக்கிற ஒரு பொடிகளை வாங்கி வச்சு தேய்ப்பாங்க. அது தேய்ச்சாலுமே இன்னைக்கு தேய்ச்சோன்னா மறுநாள் வந்து அது ரொம்ப கருத்து போயிடும். தேய்க்கிற நேரமும் நிறைய எடுக்கும். கைகளும் வந்து சில பேருக்கு வந்து அந்த இது வந்து ஒத்துக்காம தோல் உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளவு சிரமங்கள்லாம் இல்லாமல் இப்போ ஒர்க்கிங் பீப்புள் நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க. அப்போ அவங்களோட வேலை பளுவை குறைக்கிறக்காண்டியும் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காண்டியும் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அறிமுகம் பண்ணுறோம்ப்பா. அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுதுங்கிறத நான் உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறேன். இதை வந்து இப்போ வந்து காப்பர் ஜக்கு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியெலாம் நினைக்க வேண்டியதே இல்லை. இதை நம்ம டைரெக்டாக எடுத்துக்க வேண்டியது. வீட்டில் காட்டன் இருந்துன்னா அதை எடுத்துங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் ஜென்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா பனியன் கிளாத்து, அதில் வேஸ்ட்டு பனியன் கிளாத்தை நம்ம ஏதாச்சும் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சின்னதாக ஒரு காட்டன் பீஸ் எடுத்துக்கப்போ அதில் நான் யூஸ் பண்ணுற அந்த இந்த அளவு இதை நல்லா பாருங்கள், பஞ்சில் நல்லா நினச்சாச்சு. ஒரு 10 சொட்டு தான் வச்சுருப்பேன். இதை வச்சு நம்ம இந்த காப்பர் ஜக்கை தேய்ச்சி பார்ப்போம். இது நிறைய நேரமே இழுக்காது. அது மாதிரி இதை தேய்ச்சி நம்ம எடுக்கிற நேரமும் ரொம்ப கம்மியான நேரம். டக்குன்னு நம்மளுக்கு வந்து பளபளப்பு கொடுத்துரும். பாருங்கள், நான் தேய்ச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கே நல்லா கண் கூட தெரியும். இதுக்குன்னு நம்ம வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அந்த பஞ்சில் இருக்கிறத சுற்றி வர தேய்ச்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷங்கிறது நம்மளுக்கு ரொம்ப அதிகப்படியான நேரம்ப்பா. அவ்வளோதான். இது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாத்திரம் சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம்னு ஒரு அளவு இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கப்பா, நல்லா தேய்ச்சாச்சு. தாமிர கப்பை வந்து மூடியும் பாருங்கள், கண்ணங்கரே இந்த மூடி இப்போது நல்லா தேய்ச்சி புதுசு மாதிரி ஆயாச்சு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப மிச்சமாக போகுதுப்பா. அதோட வீட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அழகுக்காக நிறைய விளக்குகள் வாங்கி வைப்போம் பூஜை அறையில் வந்து. அப்போ அந்த விளக்குகளை வந்து விளக்கி இந்த மாதிரி பளபளன்னு இருக்காதே நம்மளுக்கு வந்து ஒரு முழு திருப்தியோட சாமி கும்பிட்ற மாதிரி உங்களுக்கு திருப்தியே வரும். அப்போ அந்த பூஜை சாமான்களை விளக்குறதுக்கு இப்போ அடுப்பள்ளியும் பார்த்துக்கலாம் நிறைய காப்பர் பாட்டம் நிறைய நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கெல்லாம் விளக்கு வைக்கிறதுக்குன்னா இந்த லிக்விட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதை நான் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டாலுடைய எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏன்னா கட்டாயம் உங்களுக்கு திருப்தி கொடுக்கும். இந்த பாருங்க, உங்கள் கண்ணோடய நான் தேய்ச்சி காமிச்சிருக்கேன். அதனால் இந்த லிக்விடை வாங்கி நீங்கள் தேய்ச்சி யூஸ் பண்ண பிறகு இது நல்லா இருக்குது, அப்பத்தா ப்ராடக்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முக்கியமானவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அறிமுகம் பண்ணுங்கள். இதனோட விலை, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பார்த்து பயன்பெறுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.